வணக்கம். கரூர் கரூர் விஷயத்தில் இன்னைக்கு திமுக சிபிஐ விசாரணை குழுவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. என்னன்னு, தமிழக முதலமைச்சர் நேற்றைய கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கரூர் விபத்து பற்றி பேசியதாகவும் அந்த பேச்சுக்கள் விசாரணையை பாதிக்கும் என்றும் அதற்கு தகுந்த நடவடிக்கை தமிழக முதலமைச்சர் மீது எடுக்க வேண்டும் என்று திமுக மனு தாக்கல் செய்துள்ளது. கரூர் விஷயம் நடந்த முதல் தற்போது வரை திமுக சேர்ந்த நிர்வாகிகள், முன்னாள் அமைச்சர்கள், திமுக தலைவரின் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறார்கள்? தவைக்கா தலைவர் காலதாமதமாக வந்ததால்தான் உயிரிழப்பு நடந்தது. இதற்கு காரணம் தாவேகா குழுதான், தாவேகா தலைவர் தான் அப்படின்னு யார் சொல்றது? திமுக கூடாரம் சொல்லுது. அப்போ விசாரணை பாதிப்பு வராதா? இதில் ஏன் திமுக ரொம்ப மெனக்கிடுறாங்க? அவங்க மேலே என்ன தப்பு இருக்கு? ஏன் பதட்டப்படுறாங்க? திமுக பதட்டப்பட வேண்டிய அவசியம் என்ன? நேற்றைய நிகழ்ச்சியில் மக்கள் சந்திப்பில் முதலமைச்சர் என்ன சொன்னார்? அரியலூர் மீட்டிங் முடித்துவிட்டு பெரம்பலூர் செல்லும் நேரத்தில் கூட்டம் அதிகமாக இருந்ததால் இங்கு வர வேண்டாம், மக்களுக்கும் உங்களுக்கும் பாதுகாப்பு தர இயலாது என்று போலீஸ் சொன்னதாகவும், அதனால் திரும்பி சென்று விட்டதாகவும், அதே போல ஒரு நடவடிக்கை உங்களுக்கு கரூர் போலீஸாருக்கு, காவல்துறைக்கு ஒரு டவுட்டு, ஒரு முன் யோசனை இருந்திருந்தால் எங்களை இங்கே வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர்கள் தகுந்த பாதுகாப்பு அளித்தது போல ஒரு மாலையை